Hello friends, welcome to Tamil Moms Time. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். நான் வந்து கட்டிங் போட்டுருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன், அதை டெலீட் பண்ண போறேன். என்னன்னா இந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே காப்பி எடுத்து டிராஃப்ட் போட்டு வரைஞ்சு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன், அதில் நோட் பண்ணி வைக்கிறதுக்கும் மறந்துட்டேன். போட் நெக் சொல்லியிருந்தாங்க போல். நான் வந்துட்டு நார்மல் நெக் அந்த அளவு ப்ளவுஸில் கொடுத்த மாதிரியே அந்த அளவு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி டிசைனில் தான் கேட்பாங்க போல், நெக்கும் அதே மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாங்க போலன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு கட்டிங் போட்டேன். நல்ல வேலையாக மெயின் கிளாத் கட் பண்ணல, பெருசாக விட்டு கட் பண்ணியிருக்கேன். அதாவது சுற்றியும் 1 இன்ச் 2 இன்ச் விட்டு அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். லைனிங் மட்டும்தான் போட் நெக் இல்லாமல் நார்மல் நெக் கட் பண்ணிட்டேன். ஸோ லைனிங் வேஸ்ட், மறுபடியும் ஒரு லைனிங் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, ஓகே, அந்த ஸ்டோரி வேண்டியதில்லை. நான் வந்து அதுக்கு வந்துட்டு நான் எதுக்காக இதை சொன்னேன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு ரிசல்ட் கொடுப்பாங்கனால யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேணாம். ஏன்னா இந்த ப்ளவுஸ் வேறு மாதிரி தைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது பிரின்சஸ் கட் போடணும். ஸோ நான் வந்து பிரின்சஸ் கட் போடுற மெத்தட் வந்து எனக்கு இது கரெக்டாக வருது ரிசல்ட்டு. ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரிஜினல் நம்ம வந்து இப்படி தான் அளவு வைக்கணும், இப்படி மெஷர்மெண்ட் வைக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இப்படி அதுலேருந்து ஆல்ட்ரு பண்ணி இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா பிரின்சஸ் கட் வந்து பக்காவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மெத்தடில் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, நார்மல் ப்ளவுஸோட அளவுகள், நார்மல் ப்ளவுஸுக்கு நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டை வச்சு நார்மல் ப்ளவுஸுக்கு நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக சென்டர் பட்டி லென்த்துங்கிறது ப்ளவுஸ்லேருந்து அந்த டாட் வரைக்கும், ஹூக்குலேருந்து அந்த டாட் வரைக்கும் இருக்கிற அளவு. ஸோ சென்டர் டாட்டுங்கிறது அந்த டாட் பிடிப்போம்ல, அது வந்து 1.25, இந்த சைடில் 1.25, மொத்தம் 2.5 இன்ச்சு. ஸோ அந்த மாதிரி எடுத்து மார்க் பண்ணியிருப்போம். பிரஸ்ட் லென்த்து, ஃப்ரண்ட் லென்த்து, முன் உயரம், ஃப்ரண்ட் லென்த் அப்படிங்கிறது வந்து முன் உயரம். பிரஸ்ட் லென்த்துங்கிறது 9, ஃப்ரண்ட் லென்த்துங்கிறது 12, 12ங்கிறது முன் உயரம், 12 தான் முன் உயரம் வருது. நான் இதுக்கு இந்த 9 பிரஸ்ட் லென்த்தும் 12 முன் உயரமும் கணக்கு வச்சுக்குவேன். ஸோ இது வந்து 3.5 இன்ச் வருது. 3 இன்ச் நார்மல் ப்ளவுஸ்க்கு 3 இன்ச் வருது இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா, ஹூக்கில் இருந்து அந்த ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் 3 இன்ச் வருது அப்படின்னா பிரின்சஸ் கட் போடும்போது 3.5 மாற்றிக்கணும். ஸோ அப்போ வந்து இங்கே 1/4 இன்ச் 1 பாயிண்ட் போயிடும். ஸோ அந்த 1/4 இன்ச் தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 1/2 இன்ச் சேர்த்துப்பேன் அந்த சென்டரில். இது வந்து பேக் பார்ட்டு. அதே மாதிரி ஷோல்டரும் அப்படி தான். ஷோல்டர் வந்துட்டு 1.25 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் சேர்த்தணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இது வந்து 1.25 இன்ச் சேர்த்திருக்கேன். நார்மல் ப்ளவுஸ்லேருந்து இது 1.25 இன்ச் அதிகம் ஷோல்டர் வச்சுருக்கேன். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு 1 இன்ச், இது வந்து 1.25 இன்ச் ஷோல்டர் வச்சுட்டு அதிலிருந்து உங்களுக்கு 1 இன்ச் வேணுமா, 1.25 இன்ச் வேணுமா, இல்லை இந்த சின்ன ஷோல்டர் வந்து 2.5 வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு 1.25 வச்சுருக்கேன். இந்த இறக்கம் 3 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பிரஸ்ட் லென்த் 9 வருதா, இது வந்து ஒரிஜினல் அளவுலேருந்து மார்க் பண்ணிக்கணும். இது வந்து சீம் அலவன்ஸ், இது வந்து ஒரிஜினல் அளவு, கீழே போட்டிருக்கிற கோடு ஒரிஜினல் அளவு. அதிலிருந்து இது வந்து 9 இன்ச் வருது, இது 12 இன்ச் வருது. இந்த பாயிண்ட் 12 இன்ச் வருது. இதில் இருந்து நம்ம அந்த 2.5 இன்ச் டாட்டுக்கு பிடிப்போம்ல, அந்த டாட்டுக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்டு 1/2 இன்ச் உள்ளே தள்ளிப்பேன். 1/2 இன்ச் உள்ளே தள்ளிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இன்னும் பெரிய சைஸ் பிரஸ்ட்டாக இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் வருது அப்பர் பாடிக்கும் மிடில் சைஸ்க்கும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் 3/4 இன்ச் 1 இன்ச் வரைக்குமே இதை தள்ளலாம். ஸோ அது எப்படிங்கிறது அக்யூரேட்டாக எனக்கு தெரியல. பட் இந்த சைஸ் 32 சைஸ் ப்ளவுஸுக்கு வந்துட்டு இது 1/2 இன்ச் தள்ளினா போதும். 1/2 இன்ச் மிச்சம் இருக்கிற அந்த 2.5 இன்ச்சில் மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாக இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போ 2.5 இன்ச் மொத்தமாக டாட் வேணுமா, அந்த 2.5 இன்ச்சை வந்து இந்த புள்ளியில் வச்சுட்டு அந்த எட்ஜில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டாட் அதில் ஒரு டாட் போட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2.5 இன்ச் இருக்குது நமக்கு. இங்கிருந்து வந்து நமக்கு இது எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த கார்னர் தான் சொல்லுவாங்க, இந்த ஜாயிண்டில் வந்து இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி எடுத்தோம்னா எனக்கு அது சரியாக படலை. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கும் பிரஸ்ட் பாயிண்ட்டுக்கும் எங்கே ஷேப் கிடைக்குதோ அந்த இடத்துல எடுத்துப்பேன். இங்கேருந்து ரொம்ப மேலே ஏறாத மாதிரியும் கொஞ்சம் மேலே தள்ளி இந்த மாதிரி ஷேப் கிடைக்கிற இடத்துல தான் நான் எடுப்பேன். இது அக்யூரேட்டாக எனக்கு தெரியல. ஸோ அப்படி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து எடுத்துட்டு இப்படி ரவுண்ட் பண்ணி இதில் கொண்டு வந்து சேர்த்து இங்கே ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். கொஞ்சமாக இங்கிருந்து தள்ளி போனாலும் பரவாயில்ல, உள்ளே வந்துடக்கூடாது. ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் பண்ணுறது பெட்டர் மெத்தடாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கிருந்து இங்கே இந்த பாயிண்ட் இங்கிருந்து இங்கே வருதுல, இங்கிருந்து இங்கே வரும்போது இது அப்படியே இப்படி வந்து இப்படி கிராஸ் எடுத்துக்கணும். இது வந்து எந்த அளவுக்கு கிராஸ் போகுமோ அந்த அளவுக்கு கிராஸ் எடுத்துக்கணும். அதிலிருந்து வெஸ்ட் லென்த்து தையலுக்கு போக எல்லாம் எவ்வளோ நடந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஃபுல் டிராஃப்ட் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து பிரின்சஸ் கட்டுக்கு இப்படி தான் வரும். ஸோ இப்போ என்னன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து டாட்டோட பகுதி. டாட்டோட பகுதி நான் இதில் எப்படி பிரிச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஒரே நிமிஷம். டாட்டோட பகுதி நான் எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் பேக்கை வந்து நான் அப்படியே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோம், பேக்கை வச்சு அப்படியே ஃப்ரண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும்
இது வந்து செஸ்டோட ரவுண்டு. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம இதில் எவ்வளோ வருது, பேக்கில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டை குடஞ்சி வரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து ப்ளஸ் அரை இன்ச் இதில் அதிகமாக வருது. ஒரு சில இதில் 3/4 இன்ச் வரும், ஒரு சில இதில் 1 இன்ச் கூட வரலாம் பெரிய பாடியாக இருந்துச்சுன்னா. ஸோ ஒரு இதில் அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். இதில் வந்து அரை இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வந்துருக்குது. அந்த கம்மியாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து இழுத்து தைக்கும் போது கண்டிப்பாக இது மாற்றம் வரும். அது தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே டாட் போடுற லென்த்து இங்கிருந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த டாட் அந்த பிரஸ்ட் பாயிண்ட்லேருந்து 2.5 இன்ச் மேலே ஏற்றிருக்கேன். ஸோ அப்போ வந்து ஷேப் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் நமக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த ஏற்றிருக்கேன். ஸோ நார்மலாக வந்து இங்கிருந்து 1, 1.5 அந்த மாதிரி வைப்போம். ரொம்ப ஷார்ப்பாக வேணும் நல்லா நார்மல் ப்ளவுஸுக்கு. இதிலிருந்து மேலே ஏற்றிட்டோம் 2.5 இன்ச்சுக்காவது மேலே ஏற்றணும் அப்படின்னா தான் இது வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா போட் நெக் அப்படிங்கிறப்ப இந்த துணி வந்து இன்னுமே இங்கே அகலம் கிடைக்கும். நார்மல் நெக் அப்படிங்கிறப்ப இங்கே வரும், இங்கே முடிஞ்சிரும் ஆம் ஹோல் லைனு. ஸோ இதோட முடிஞ்சிடும். இங்கிருந்து இவ்வளோ லென்த்துங்கிறது நார்மல், இது வந்து ரொம்ப நார்மல். ஸோ இது வந்து போட் நெக் அப்படிங்கிறதுனால ஷோல்டர் அகண்டுட்டு போயிடுது. ஸோ அதனால துணி இவ்வளோ கிடைக்கும். அதனால் டாட் வந்து இங்கே அதிகம் வைக்கணும். இந்த லென்த் வந்து நம்ம அதிகம் வைக்கணும். ஸோ அது அங்கேருந்து ஷேப் எடுத்து இங்கே கொண்டு வந்துடுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த லைனை தான் வரைகிறோம். நார்மலாக நமக்கு ஷேப் எங்கே கிடைக்குதோ இந்த லைனை நார்மலாக ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதிலிருந்து இங்கே டாட் பாயிண்ட்லேருந்து இந்த பார்ட்டை ஷேப்பும் இந்த டாட்லேருந்து இந்த பார்ட்டை ஷேப்பும் கொடுத்துக்கிறோம். இப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேப் கொடுத்துக்கிறோம். இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, இப்படி தான் ஷேப் எடுக்கிறோம். இந்த 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு ஷேப் எடுக்கிறோம். பட் 2.5 இன்ச் இங்கே இருக்குது, ஷேப் இங்கே வருது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா துணியில் போட்டு கட் பண்ணும்போது இங்கிருந்து 1/2 இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சோ நம்ம தையலுக்கு எவ்வளோ தேவையோ அங்கே துணி விட்டுறணும். இதே அளவு கட் பண்ணக்கூடாது துணியில். இந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிக்கணும். அதே மாதிரி இந்த பார்ட்லேயும் இந்த சைடில் 1/2 இன்ச் தள்ளிக்கணும். இந்த சைடில் ஆல்ரெடி சீம் விட்டுருக்கோம். இந்த சைடில் சீம் விட வேண்டியதில்லை. வேணும் அப்படின்னா பெரிய பாடியாக இருக்கிறவங்களுக்கு இங்கே 1/4 இன்ச் மட்டும் விட்டுக்காங்க. 1/4 இன்ச் இங்கே விட்டுட்டு இப்படி கிராஸ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ்லேயே வந்துட்டு இதில் 1/4 இன்ச் கிராஸ் எடுக்கணும். உள்ள கிராஸ் எடுக்கணும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிராஸ் எடுக்கணும். அதை மறந்துட்டேன், அந்த பாயிண்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், அந்த லைன் போடுறதுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1/4 இன்ச் எடுத்தோம் அப்படின்னா தான் இது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஓப்பன் அப்படிங்கிறப்போ இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறக்கிடலாம். ஏதாவது ஷேப்க்கு இது கொடுத்து இந்த இதை நெக்கை கீழே இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ மேலே இருக்கும்போது சாரீ போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து இன்னொரு டிப் ஏதோ ஷேர் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த பார்ட்டை வந்து இங்கிருந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டில் இருந்து அந்த லைன் வர்ற டிஸ்டன்ஸ்லேயே லைன் மேலேயே மெஷர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து கம்மியாக வரும் இந்த பார்ட்டில் வந்து அதிகமாக வரும். இது வந்து பெண்ட் அதிகமாக போகிறதுனால இந்த பார்ட்டில் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ இங்கிருந்து 11 வந்து இங்கே வருது. இந்த பார்ட் வந்து 11 இன்ச் வருது இந்த லைனு. இதே 11 இன்ச் வந்து இந்த சைடில் இங்கிருந்து எடுத்துகிட்டு வரும்போது 11 இன்ச் இந்த இடத்துலையும் முடிஞ்சிருது. அப்போ இவ்வளோ கிளாத் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஸோ இங்கே அவ்வளோ அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கீழே இறக்கிடலாம். ஏன்னா துணி இந்த டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா துணி கொஞ்சம் மேலே இறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கீழே இறக்கிடலாம். இது வந்து பேக்கோட லைன், பேக்கோட ஸ்டிச்சிங். இது பேக்கோட ஸ்டிச்சிங் லைன். இது வந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கிற லைன், பேக்கோட பார்ட்டு. இதுதான் வந்துட்டு ஒரிஜினல். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும், இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளோ வருதோ அதை வந்துட்டு இங்கே ஏற்றிடுங்க. அவ்வளோதான். இந்த கிராஸ் வந்து கொஞ்சம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலன்னா இந்த ஸ்ட்ரெயிட்லேயே எடுத்தாலும் எடுக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. ஸோ இதை எவ்வளோன்னு மெஷர் பண்ணுறீங்களோ அதே அளவு இங்கிருந்து மெஷர் பண்ணி கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்கி இங்கே ஷேப் எடுத்துருங்க. இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண வேண்டாம். அப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே டாட் பிடிக்கலாம். இங்கே டாட் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதையும் அதிகம் பண்ணலாம், தப்பில்லை. இங்கே டாட் பிடிக்கலை அப்படின்னா இதை அதிகம் பண்ண வேணாம். இது வந்து டாட் பிடிக்கலை. இந்த இடத்துல சென்டரில் வந்து ஹூக்கில் சென்டரில் ஒரு டாட் கொடுப்பாங்களோ அது வந்து நான் கொடுக்கல. ஸோ அதனால் இங்கே வந்து நான் துணி சேர்த்தலை. இங்கே மட்டும் அதிகம் பண்ணியிருக்கேன் பேப்பரில். ஸோ இது அப்படியே போட்டு ப்ளவுஸை வந்து மார்க் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது, நான் ஏதாவது வளர்ற மாதிரி இருக்குது, ஏதாவது உங்களுக்கு நான் பேசுகிறது புரியலை அப்படின்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.